ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்திலே இருக்கிற வலுசர்ப்பத்தை கொன்று போடுவார் என்று நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, இந்த 1ஆம் வசனத்துல நான் பார்க்கும்போது இது எதிர்காலத்தை குறித்துதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இது இருக்கிறது. வலுசர்ப்பம் ஒன்று சமுத்திரத்திலே இருந்து எழும்பும். அது இந்த உலகத்தை பாழ்படுத்தும் போது கர்த்தர் அதை அழித்து போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கும் நடைமுறையில நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த சர்ப்பத்தின் காரியங்கள் கோணலாய் மாற்றும் போது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இழப்பை ஒரு மனிதன் அடைவதை நாம் பார்க்க முடியும். ஆதி காலத்திலே பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவிலே சர்ப்பத்திற்குள்ளாய் நுழைந்தவனாய் அந்த ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்ததினாலே அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய், பாவம் செய்தவர்களாய், கீழ்ப்படியாமையினாலே தேவனுக்கும் அவர்களுக்கும் நேராய் இருந்த அவர்களுடைய வாழ்க்கை கோணலாய் மாறினதை நாம் அறிந்திருக்க முடியும். அந்த கோணலாய் மாறின அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் மனிதனாக பிறந்து சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கி அவர்களுடைய வாழ்க்கையை அவர் திரும்பவும் சீராய் மாற்றினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். பிரியமானவர்களே, அந்த சத்துருவின் கிரியை ஆதாமிலிருந்து வந்த அந்த கோணலான வாழ்க்கை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதை தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது. அதில் ஜெயம் எடுக்க இயேசு கிறிஸ்து என்றும் நாமமே நம் வாழ்க்கையிலே அது இருக்கும் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் அதை மாற்ற முடியும். இதை யோவான் 15 வாசிக்கிறது போல கனி கொடுக்காத மரங்களை பிதாவானவர் கொத்தி எரு போடுகிறார். அப்படியும் அது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதாய் மாறுகிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்துல நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மள பாதையை செவைப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மை மிகுந்த கனிகளை கொடுக்கிறவராய் அவர் மாற்றுவார். கடைசியாக நாம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கிறதான நல்ல திராட்சை தோட்டமாய் அது மாறியிருக்கும் என்று இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுவது போல இந்த நாட்களிலே இந்த மாதத்திலே நல்ல திராட்சை கனிகளுக்கு ரசத்தை கொடுக்கிறதான நல்ல திராட்சை தோட்டமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவாராக.